வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். அழகான பூ அப்படின்னு நம்ம சொன்னதும் நம்ம ஞாபகத்துக்கு வர்றது செம்பருத்தி. அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. அழகும் ஆரோக்கியமும் சேர்ந்த பூ அப்படின்னு சொன்னதும் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது செம்பருத்தி தான். பார்க்கறதுக்கு மெரூன் ரெட்ல அழகான கலர்ல இது வித்தியாசமா இருக்கிற இந்த பூவை தான் நம்ம ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு நிறையவே யூஸ் பண்ணுவோம். நானும் ப்ராஜெக்ட் புக்ல இந்த பூவை ஒட்டி ஃபுல் மார்க் வாங்கினேன். யாரு நீயான்னு கேக்குறீங்களா? கிழக்கு ஆசியால காணப்படுற இந்த பூ அதிக அளவுல சீனால தான் விளையுது. அங்கிருந்து எப்படியோ மற்ற நாடுகளுக்கு பரவிடுச்சு. இந்த பூவுக்கு சீன ரோஜா அப்படின்னு ஒரு நேம் உண்டு. அப்போ ரிஜெக்டட். செம்பருத்தி இப்போ இந்த பூ இந்தியாலையும் இலங்கையிலையும் அதிக அளவுல விளையுது. இந்த பூவோட ஏற்றுமதி சர்க்குலேஷனும் அதிக அளவுல இருக்கு. இந்த பூவோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்ச மலேசியா கவர்மெண்ட் தங்களோட நேஷனல் ஃபிளவரா இதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த செம்பருத்தி பூ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இருந்ததுக்கான ஆராய்ச்சி குறிப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்ல இதோட பேரு செம்பரத்தை. செம்பரத்தை அப்படின்றது தான் டங் ட்விஸ்ட் ஆகி செம்பருத்தி அப்படின்னு ஆயிடுச்சு. செம்பருத்தில 2 வெரைட்டி இருக்கு. ஒன்னு அடுக்கடுக்கா லேயர்ஸ் உள்ள பூ, இன்னொன்னு பாத்தீங்கன்னா நல்லா அகலமா ஒரே லேயர்ல மட்டும் தான் பூ இருக்கும். இதுல அகலமா இருக்கிற இந்த பூல தான் மருத்துவ குணம் அதிகமா இருக்கு. செம்பருத்தி பூவோட மகரந்த சேர்க்கை ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். அதனால தான் இது ஆராய்ச்சியில அதிக அளவுல யூஸ் பண்றாங்க. இதோட சயின்டிபிக் நேம் ஹைபிஸ்கஸ் ரோசா சினென்சிஸ். ஸ்கூல்ல இந்த பேரை மறக்கவே முடியாது. செம்பருத்தி பூவுல பாத்தீங்கன்னா நிறைய அமிலங்கள், குளுக்கோசைட்ஸ், கேரட்டின் போன்ற நிறைய வேதிப்பொருட்கள் இருக்கு. இது எல்லாமே நம்ம ஹியூமன்ஸுக்கு தேவையானது. அதனால தான் காஸ்மெட்டிக்ஸ்ல எல்லாம் இந்த செம்பருத்தி ஜாயின் ஆகுதா? இன்னைக்கு இருக்கிற ப்ராப்ளம்ல நிறைய பேருக்கு இந்த வயிற்றுப்புண் ப்ராப்ளம் நிறையவே இருக்கு. வயிற்றுப்புண்ணுக்கு சிறந்த மெடிசன் அப்படின்னா அது செம்பருத்தி பூ தான். டெய்லி காலையில ஒரு 5 செம்பருத்தி பூவை நம்ம மென்னு சாப்பிட்டு வந்தோம்னா அது கியூர் ஆயிடும். ஸோ இனிமே என்னோட காலையில மெனு செம்பருத்தி பூ தான். செம்பருத்தியோட இன்னொரு மிகப்பெரிய பிளஸ் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைக்கும். அது மட்டும் இல்லாம பிளட் பிரஷரையும் குறைக்குதுங்க. இதனால தான் நிறைய சித்தா, ஆயுர்வேதா இதுல எல்லாத்துலயுமே இதை மெடிசனா யூஸ் பண்றாங்க. செம்பருத்தியோட மிக முக்கியமான பிளஸ் தலைமுடி பிரச்சனையை சால்வ் பண்ணுது. இதுல இருக்கிற கேரட்டின் நம்ம தலைமுடியை ஸ்ட்ராங் ஆக்குது. அதனால தான் ஷாம்பு, ஆயில்னு செம்பருத்தியை நிறைய விஷயத்துல சேர்த்துக்கிறாங்க. இதுக்கு பேசாம செம்பருத்தியை டைரக்டா அரைச்சு தலையில போட்டா இரும்பு சத்து குறைபாடு உள்ளவங்க செம்பருத்தி பூவை வச்சு அதை சரி பண்ணலாம். இந்த செம்பருத்தி பூவை காய வச்சு பொடியாக்கி அதை டெய்லி சாப்பிட்டு வந்தோம்னா துரும்பா இருக்கிற உங்க உடம்பு இரும்பா மாறிடும். செம்பருத்தி பூவை நம்ம ஊர்ல அழகு சாதனத்துக்கு அதிகமா யூஸ் பண்றாங்க. ஆனா பசிபிக் பெருங்கடல் பகுதியில் வாழ்ற மக்கள் இதை முக்கியமான உணவுப் பொருளா சாப்பிட்டு இருக்காங்க. சோ அவங்க மாத்திரை மருந்தெல்லாம் அதிகமா சாப்பிட மாட்டாங்கல்ல. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.